Hello everyone. இன்னைக்கு லெசன்ல தமிழ் படம் பார்த்து எப்படி இங்கிலீஷ் கத்துக்கலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். நம்ம தமிழ் படத்துல வர்ற கேஷுவலான டயலாக்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல சொல்லும்போது எப்படி சொல்லணும் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹலோ ஏங்க இங்க நிறுத்துங்க ப்ளீஸ். என் வீடு இங்க தான் இருக்கு. நான் இறங்கிக்கிறேன். இந்த சீன்ல நயன்தாரா வந்து கொஞ்சம் வண்டியை நிறுத்துறீங்களா, எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது, நான் இங்கே இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து இங்கிலீஷில் சொல்லும்போது could you please stop here, I'll get down here அப்படின்னு சொல்லலாம். could you please stop here அப்படின்றது ரொம்ப பொலைட்டாக கொஞ்சம் நம்ம வண்டி நிப்பாட்டிக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கு could you please stop here அப்படின்னு சொல்லலாம். நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I'll get down here அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். உங்கள் ஃபோன் கொஞ்சம் கொடுக்குறீங்களா, ஒரே ஒரு கால் பண்ணணும். இந்த சீனில் உங்கள் ஃபோனை கொஞ்சம் கொடுக்குறீங்களா, நான் ஒரே ஒரு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு could you please give your phone, I have to make a call அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். யார்கிட்டையுமே நம்ம ஏதாவது ஒன்று தரீங்களா அப்படின்னு நம்ம கேட்கும்போது could you please அப்படின்னு கேட்குறது வந்து இங்கிலீஷில் வந்து ரொம்ப சரியானதாக இருக்கும். எப்போவுமே ஒரு பொலைட்டான ஒரு டோனில் கேட்குற மாதிரியும் இருக்கும். எல்லாரும் அப்படி தான் கேட்கவும் செய்வாங்க. ஸோ could you please give your phone, I have to make a call. நான் ஒரு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு I have to make a call அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். காது கேட்காது. இந்த சீனில் எனக்கு காது கேட்காது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ எனக்கு காது கேட்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு I am deaf அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து அவங்கள சொல்லிக்கிறதுனால I am deaf அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் யார்கிட்டையாவது உனக்கு காது கேட்காதா அப்படின்னு கேட்கும்போது are you deaf அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது கண்டிப்பாக. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ரூடான ஒரு கேள்வியாக இருக்கும். இப்போ இந்த படத்துலையுமே கூட வந்து அவரை வந்து ஆக்சுவலாக are you deafன்னு கேட்க மாட்டார். அதுக்கு பதிலாக பிளைண்ட் அப்படின்னு கேட்பார். are you blind அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். பட் எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி கேட்கக்கூடாது யார்கிட்டையும். அது ரொம்ப ரொம்ப ரூடான ஒரு கொஸ்டினாக இருக்கும். அந்த மாதிரி யார்கிட்டையும் நம்ம வந்து கேட்கக்கூடாது. பட் அவங்கள வந்து காது எனக்கு கேட்காது அப்படின்னு சொல்கிறதுனால ஐ எம் டெஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். அப்போ நான் பேசுறது மட்டும் எப்படி புரிஞ்சுட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க? இந்த சீனில் நான் பேசுகிறத புரிஞ்சுக்கிட்டு பின்ன எப்படி நீங்கள் ரிப்ளை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி சொல்கிறதுக்கு how could you understand my words அப்படின்னு சொல்லிட்டும் கேட்கலாம். how could you understand my words அப்படின்னா நான் சொல்கிற வார்த்தைகளை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு how could you understand my words அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை how could you understand and reply my words அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதாவது புரிஞ்சுக்கிட்டு எப்படி ரிப்ளை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு how could you understand and reply my words அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அது பேசும்போது வாய் பார்த்து கண்டுபிடிச்சிருவேன். இந்த சீனில் நீங்கள் பேசும்போது உங்கள் வாயை பார்த்து நான் வந்து கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாயை பார்த்து கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐ குட் ரீட் யுவர் லிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது லிப் மூமெண்ட்ஸை வச்சு நான் வந்து கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ குட் ரீட் யுவர் லிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த லைட் கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லுங்களேன், கண்ணு வலிக்குது. ஸோ இந்த சீனில் கொஞ்சம் இந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுங்கள், எனக்கு கண்ணு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு could you please turn off the lights, it hurts my eyes அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த லைட் வெளிச்சம் என் கண்ணை வந்து வலிக்குது, கண்ணை வலிக்க வைக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் ஹர்ட்ஸ் மை ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீங்களும் இந்த மாதிரி படம்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சமான டயலாக்ஸ் எல்லாம் எப்படி வந்து இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் சின்ன சின்ன டயலாக்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் படிக்கிற உங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.